முக்கிய செய்தி. தம்பதிக்கு மிரட்டல் விடுத்த பாஜக ஓபிசி அணி நிர்வாகி சுப்பிரமணி மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மாட்டிறைச்சி விற்ற தம்பதிக்கு மிரட்டல் விடுத்த பாஜக ஓபிசி அணி நிர்வாகி சுப்பிரமணி மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரசாந்த் இணைப்பில் இருக்கிறார். பிரசாந்த், விவரங்கள் என்ன? பதிவு பண்ணுங்க. யுவராணி, கோவையில் நேற்று ஒரு பரபரப்பான சம்பவம் ஒன்று இருந்தது. குறிப்பாக கோவை உடையாம்பாளையம் பகுதியில் பீஃப் கடை நடத்திய இந்த தம்பதியினரை பாஜகவின் ஓபிசி அணியுடைய மாநகர மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய சுப்பிரமணியன் என்பவர் மிரட்டியிருந்தார். இந்த மிரட்ட சம்பவம் என்பது சமூக வலைதளங்களில் வைரலாக இந்த வீடியோ என்பது பரவி இருந்த நிலையில அந்த சுப்பிரமணியை நேற்று காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்தார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த தம்பதியினரும் நேற்று குறித்து அழைத்து காவல்துறை விசாரணை செய்த அடிப்படையில இன்று சுப்பிரமணியன் மீது 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு என்பது துடியூர் காவல்துறையினர் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த விவகாரத்துல பதட்டத்தை ஏற்படுத்த உள்ளிட்ட 4 பிரிவு 126/2, 192, 196, 351/2 உள்ளிட்ட 4 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது சற்று முன்பு கூட கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர் சந்தித்த பாஜகவுடைய மாநில தலைவர் இந்த வீடியோவை வெட்டியும் ஒட்டியுமாக வெளியிடப்பட்டிருக்குது. கோயில் அருகில் இருப்பதனால் காரணமாகவே எங்களுடைய பாஜக சேர்ந்த நிர்வாகி சுப்பிரமணியன் என்பவர் அந்த கடை வைக்கக்கூடாது என்று சொல்லியிருந்தார். ஆனால் பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில வீடியோ என்பது பரவப்பட்டிருக்கிறது. இது சமுதாயத்துக்கு அடிப்படையில இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அடிப்படையில இந்த வீடியோ வெளியே ஆப்போசிட்ல உள்ளவங்க வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு குற்றத்தை சுமத்தினார். அது மட்டுமாவது இந்த எங்க நிர்வாகி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சட்டப்படி நாங்கள் சந்திப்போம் என்றும் அவர் தெரிவித்த நிலையில தற்போது இந்த சட்ட வழக்கு பதிவு வெளியிடப்பட்டு தற்போது அந்த குடியூர் காவல்துறையினர் 4 பிரிவில் பாஜக சுப்பிரமணியன் மீது வழக்கு பதிவு செய்திருக்காங்க. யுவராணி, விவரங்களுக்கு நன்றி பிரசாந்த்.